கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த எல்லா வேதனையின் பாதைகள், சோதனைகள், கண்ணீர்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் இவையெல்லாம் நம்மை பின்தொடராதபடி ஒளிந்து போக வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய், கிறிஸ்துவோடு கூட நடக்கிறவர்களாய், கிறிஸ்துவோடு கூட நாம் இருந்து பழகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் புதிதாய் மாற்றப்படுகிறதாய் இருக்கிறது. தேவன் நம்மிலே ஒரு சிருஷ்டிப்பை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையை நாம் தெரிந்து கொண்டு அவரோடு கூட பழகும் பொழுது, தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மிலே ஒரு புதிய காரியத்தை செய்கிறவராகவே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருக்கும் பொழுது அவருடைய பாதை வேறு விதமாய் இருந்தது. கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட செயல்பட்டார். ஆனால் கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று. அவர் தெரிந்து கொண்ட பாதையிலே அவர் நடக்கும் பொழுது அவர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராய், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் வழி நடத்துகிறவராய் மாற்றப்பட்டார். அவருடைய பார்வை மாறியது. அப்பொழுது சவுல் பவுலாய் மாறின பொழுது தனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினார். ஏனென்றால் தேவனோடு கூட நடக்கிற, தேவனோடு கூட இருக்கிற அனுபவம் அவரை புது சிருஷ்டியாய் மாற்றினது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். தேவன் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதபடி, சோர்ந்து போகாதபடி, ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு கொடுத்த உள்ளான மனுஷனை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுகிறவர்களாயிருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் சோர்ந்து போகாதபடி கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களாய், அவரோடு கூட பழகிறவர்களாய், அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாய் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றப்படும். ஆகவே தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகுந்த கன மகிமை உண்டாக்குகிறதா இருக்குமாம். ஆகவே தேவனோடு கூட நீங்கள் நடக்கும் பொழுது, பழகும் பொழுது அவர் உங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஆகவே தேவனை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். பழையவைகளை யாவும் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாய் மாற்றப்படும். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டு இருக்கிறபடி இப்பொழுதும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழைய காரியங்களும் ஒளிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் உம்மோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சிருஷ்டிப்பை காண, புதிய காரியங்கள் வெளிப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உடைய பிள்ளைகளை எல்லா இடங்களிலும் நீர் வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மை அறிகிற அறிவின் வாசனையை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எண்ணுகிற, நினைக்கிற, எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு புதிய மாற்றம் உண்டாகும்படியாய் உடைய சமூகத்திலே தருகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும். தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.